அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அரைக்கீரையில் தாங்க ஒரு கூட்டு மாதிரி தேங்காய் சேர்க்காமல் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு அடித்து சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. ஊற வச்ச பருப்பு ஒரு அரை மணி நேரம் நான் துவரம்பருப்பை ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி அடுத்தது முழு மிளகு போட்டிருக்கேங்க. பொதுவாக முழு மிளகு சேர்த்துக்கோங்க சமையலில். பருப்பு வேகும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைக்கீரையை கட் பண்ணி வச்சதை இல்லை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, காய்கறிகளெல்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்கப்பா, அதை நறுக்காதீங்கப்பா, ரொம்ப சின்னதாக நறுக்காதீங்கப்பா, கீரையும் கொஞ்சம் பெருசாக நறுக்குங்க, ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிடும் அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படி அந்த சத்துக்கள் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம பின்னாடி தான் விட்டமின்ஸ் போய்டும், மினரல்ஸ் போய்டும், இப்படி நிறைய காய்கறி கட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். பட் அவங்க அந்த காலத்துலேயே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டிப்பு. இப்போ நான் கையை உயரமாக காட்டினது அந்த சட்டி நிமிர, அந்த பாத்திரம் வச்சுருக்க நிமிர கீரை இருந்துச்சுங்க. அது எப்போயுமே வதங்கி கம்மியாக வரும். அதனால தான் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணும்போது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. திரும்ப நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்தது இது நல்லா வெந்துட்டு, இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டதால் இப்போ கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு கீரையும் ஒரு காயும் வச்சுக்கோங்க. கீரை வந்து அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு நார் சத்து நிறைய இருக்குது. மோஷன் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க. குழம்பு குளிர்ச்சி அரைக்க ரொம்ப பிடிச்சி. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன், இன்னொரு காய் வச்சுருக்கிறேன். இந்த கீரையும் அடிக்கடி கீரை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அத்தனை சத்துகளும் கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.